பிரைஸ் த லார்ட். பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் பேசுகிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, எனது தகப்பனார் நமது போதகர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் உங்கள் அநேகருடைய கண்ணீர் ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் பெருகின நம்முடைய தேவனுடைய அளவற்ற கிருபையினால் மட்டுமே இன்றும் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். அவர்களின் முதிர் வயதில் அவர்கள் சந்தித்த இந்த மிக வேதனையான பாதையில் கர்த்தருடைய கரம் மாத்திரமே அவர்களோடு இருந்து இம்மட்டும் அவர்களை இடைவிடாமல் தாங்கி வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நமது போதகர் அவர்கள் நாளுக்கு நாள் மெதுவாக தேறி வருகிறார்கள். தேவன் தாமே தயவு பாராட்டி இப்போது அவர்கள் பயன்படுத்தும் சுவாச கருவியிலிருந்து அவர்கள் முழுவதுமாக வெளிவர, அவர்கள் நுரையீரல்கள் முற்றிலும் குணமடைய தயவாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த கடினமான கண்ணீரின் நீண்ட பள்ளத்தாக்கை தனிமையாக கடந்து வரும் அப்பாவுக்கு கர்த்தர் தாமே அவர்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் திடபலனையும் தைரியத்தையும் தேறுதலையும் தரும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். கடந்த டிசம்பர் 27 2020 ஞாயிறு காலை ஆராதனையில் நம் சபைக்கு மீண்டும் ஆண்டவரே என்ற செய்தியை சங்கீதம் 71 20 முதல் 21 வசனங்களிலிருந்து கர்த்தர் பேசினார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சங்கீதக்காரன் தேவனை நோக்கி சொன்ன வார்த்தைகளின்படியே கர்த்தர் தமது தாசனை மீண்டும் உயிர்ப்பித்து திரும்பவும் ஏற பண்ணி அவர் மகிமையை பெருக பண்ணி மீண்டும் தேற்றுவாராக. நமது போதகர் அவர்கள் பூரண சுகம் பெற்று துரிதமாக வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக. அவர்கள் சுகத்திற்காக இடைவிடாமல் ஊக்கமாக ஜெபித்து வரும் உதவி வரும் உங்கள் அனைவரையும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்தின் சார்பாக என் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்கள் குடும்பத்திற்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கே சகல மகிமையும் உண்டாவதாக. ஆமேன்.